ஹாய். என்ன உத்ரா பரபரப்பாக வேலை நடத்திட்டு இருக்கு? அப்படிலாம் இல்லைங்க. மிஷின்லாம் வாங்கியாச்சாட்டுக்கு? எப்போ வாங்கணும் மிஷினை பற்றி சொல்லவே இல்லையே. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். ஒன்றும் நம்ம என்ன பெரிய அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பெரிய மிஷின்லாம் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு தைக்கிற சின்னோண்டு மிஷின் அதான் வாங்கினோம். திடீர்னு போய் வாங்கணும். அது இல்லாம நம்ம பெரிய மிஷின்லாம் வாங்கல, சின்ன மிஷின் தான் வாங்கணும். அதனால சரி நம்ம மிஷின்லாம் வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இது அங்க மட்டும் கத்துக்கிட்டா அது மட்டும் போதாது இல்ல, ஏன்னா நம்ம வீட்லயும் கத்துக்கணும்ல. ஆமா, அங்க என்ன 2 மணி நேரம் சொல்லி தருவாங்க. எப்படியா இருந்தாலும் நீ கத்துக்க போறன்னு முடிவாயிருச்சு, ஓகேவா? அதை அதுல ஈடுபாடு முழுசா கொடுத்தா தானே. நான் இன்னைக்கு இருந்தாலும் அப்புறம் மிஷின் வாங்கி தானே ஆகணும்ல. ஆகணும். அதனால சரின்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கிட்டோம் நம்ம. இப்ப நீ அங்க கிளாஸுக்கு போகிறத மட்டும் வச்சு நீ வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா வச்சுக்க, நீ கற்றுக்க முடியாது இல்லை. என்ன சொல்கிறேன், இப்போ நீ இப்போ 5 நாள் இருக்குமா, 5-20 நாள் இருக்கும். இப்போ உனக்கு எவ்வளவோ இப்போ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வருது. தையலும் அப்புறம் நம்ம வீட்லயே கொஞ்சம் பழைய துணி, புடவை ஓர அடிக்கிறது, அந்த மாரி இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம ஒன்று நம்ம பொருளே நம்ம வச்சு, ஏன்னா அடுத்தவங்க பொருளை நம்ம வாங்கி வீணாக்க முடியாது. ஓகே, கரெக்ட் தான். அதனால வீணா ஆகுதோ ஆகலையோ நம்ம பொருளே நம்ம வச்சு அதை செஞ்சு பார்த்தாதான் அது பழக்கத்துக்கு வரும். அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியும் மிஷின் வாங்க போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வாங்கிட்டோம்ல. அவனுக்கு எப்படி மிஷின் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கா? அந்த மிஷினுக்கு அந்த மிஷினுக்கு எப்படி இருக்கு? என்ன டைலர் இப்படிலாம் சொல்லலாமா? அதாவது நீ எந்த வேலையுமே பேசிக்கிட்டே செய்யக்கூடாது, தெரியுமா? சரி, என்ன பண்ற? சொல்லவே இல்லையே என்கிட்ட. நான் புடவை ஒன்று ஓர அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, அடியில போய் மிஷின்ல போய் அடியில என்னமா பண்ற? அது என்னது? அது சக்கரை மாதிரி இருக்கு. எது அதுக்கு மேல வச்சிருக்கியா? அது என்னது? இது ஒரு கீழே அதாவது அது அது சக்கரம் அது ஒரு பாரு பட்டன் மாதிரி. அது என்னது? அது பேர் என்ன? இது பாபின் கேஸ். என்ன கேஸ்? சொல்லு. எப்ப நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். சொல்லு. அது என்ன பண்ணோம்? அதை இதுக்குள்ளார போடணும். ஓ, அடியிலேருந்து ஒரு நூல் வரணுமா? அடியிலேருந்து ஒரு தையல், மேலேருந்து ஒரு தையலா? மேல் தையலுக்கு ஒரு நூல், அடி தையலுக்கு. ஓகே. உங்கள்கிட்ட பேசாமே அதை உள்ளார விட்டு நான் போட்டுட்டேன். அதனால இப்ப என்ன செஞ்சிச்சு, உள்ளார போய் மாட்டிக்கிச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மிஷின்ல உட்காந்து துணி தைக்கிறத பார்த்த உடனே அப்படியே எனக்கு அப்படியே சிரிப்பா வருது. இல்ல, அப்படியே டைலர் மாதிரியா இருக்கிற பாக்குறதுக்கு. நீனு நானே இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், இப்படிதான் இருந்துச்சு. டப்புன்னு நூலை போட்டாங்க. இருங்க வர, இத பார்த்தா மட்டும் டைலர்னு தோணாது. இப்ப நான் காமிக்கிற ஆக்ஷனை பாருமா. அதுக்கு டப்பாலாம் வச்சிருக்கேட்டுக்கு. இது என்னது இது? ஓ, இது அளவு எடுக்கிற மிஷின். ஓ, அளவு எடுக்கிற டேப்பு. சரி, ஓகே. இப்படி வச்சுட்டேன்னா இப்பதான் டைலரா கரெக்டா தெரியும். கரெக்டா தெரியும். கையில போன் ஒண்ணு, இதுக்கு அடியில வச்சுட்டு நம்ம என்ன வேணா நோண்டலாம். ஓ, அப்படியா? நல்ல ஐடியா தான் இது. எதுல பார்த்த இது? எதுல பார்த்து? நீ அவங்க வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. சும்மா ஒரு பொண்ணு. ஓ, அப்படியா? நீ வான் தேவைக்கு தானே நீ வச்சிருக்க. நீ என்ன கடையை வச்சிருக்க? நீ ஓபி அடிக்கிறதுக்கு? ஓ, அதுவும் வீட்டுலதான் டிக்டாக் அதுல பண்ணி காமிச்சிருக்குன்றான். ஓ, அப்படியா? சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீ என்ன செய்யறப்ப? நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நூல் அதுக்காக விட்டுட்டேன். அதுதான் சரி, நான் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. நீ பாருவோம் வேலை. போன் எடுத்துரும், அம்மா போன் எடுத்துரும். நீ என்னதான் பண்றன்னு பாப்போம். எடுத்துட்டேன், நூல் எடுத்துட்டேன். இதை போடணும், இதை போட்டுதான் உள்ளார நூல் விட்டு இருக்கணும். சரி, ஓகே. இருக்கு பாரு, அதை நான் போடாமே உள்ளார நூல் விட்டேனா, அதனால உள்ளார போய் மாட்டிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இதை போட்டுட்டு
இதுக்குள்ளார போய் நூலு கீழே ஏதாவது மாட்டி இருந்தா ஊசி உடஞ்சிருங்க. ஓ அப்படியா? இப்போ நீ தையல் என்ன பண்ண போற? நீ ஓரம் அடிக்க போறியா? அடிக்க போறேன். நூல் மாட்டி இருங்க, வரேன். நூல் எடுத்துட்டு போங்க. இந்த இது அவுக்கவே இந்த வரேங்க, ஓண்டு நூல் தான் பிசுறு. இது மாட்டிக்கிச்சு, அதனால உனக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. என்ன செய்ய போகிறோம்? நம்ம இதை அடியில் போட போகிறோம். பாபின் கேஸ் அது அடியில் போடணும். அடியில் ஃபிட் பண்ணணும். ஆமாம். எனக்கும் கற்றுக் கொடு உத்ரா. நீ டைலரிங் கற்றுக்கிட்டாக்கா? ஏன் நான் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுட்டு வரேன். என்ன இப்படி சொல்கிற நீனு? நீ நல்லா கற்றுக்கிட்டு வரியா? அப்புறம் உனக்கு வசனம் மிஷின்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கற்றுக் கூட கொடுக்க மாட்டேன் நீனு. மறுபடியும் நூலை இங்கே விட்டுறாத. நீ பேசிக்கிட்டு நூலை போட்டுட்டு வா. போட்டாச்சா? மறுபடியும் நூல் பிரிச்சுக்கிச்சா? ஏங்க அப்படியே டவுன்னு இல்லைன்னா நீ மாலை சுத்துற கதையாது. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். பொறுமையாக செய்கிற வேலையை அதெல்லாம். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு துணியை தைப்பாங்க. எனக்கு ஒரு சட்டை ஒன்று தைச்சி கொடு. இனிமேல் நான் வந்து இனிமேல் துணி வந்து நான் மீட்டராக தான் கிழிப்பேன். இனிமேல் ரெடிமேட்லாம் சட்டை வாங்க மாட்டேன் இனிமேல். அப்போ உனக்கு ஜாக்கெட் தைக்க மட்டும் தான் நீ மிஷின் வாங்கினியா? அதுக்கு தான் உனக்கு மிஷின் வாங்கி கொடுத்தேனா நான்? அது உனக்கு தான் வாங்கி கொடுத்தா உன் துணியை மட்டும் தைச்சி கூட, எங்களுக்கும் துணி தைச்சி தரணும். சரி, நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். லேடிஸுக்கு மட்டும் கற்றுக்குறீங்களா? ஜென்ஸுக்குலாம் எங்கே கற்றுறாங்க? என்ன நீ டைலராக பதவியில் இறங்க போகிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா? ஜென்ஸுக்கு சட்டை தைக்கிறதுலாம் எங்கே கற்று தருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க தெரியாம நானே அலைஞ்சேன். அது பேர் என்ன உத்தரா? கையில் வச்சிருக்கேன். நம்ம மூக்கு ஏதோ கத்தி மாதிரி இருக்கு. இது கத்திரிக்கோளால நம்ம கத்திரிக்கோள் அடிக்கடி எடுத்தா கத்திரிக்கோள் பெருசா இருக்குல்ல, இந்த வேற நான் விட்டுட்டேன். அதனால இது வந்து நம்ம கட் பண்றதுக்கு, அதனால இது வந்து டப்புன்னு கை பக்கமே வச்சுக்கலாம். கத்திரிக்கோள்னா பெருசா இருக்குல்ல, அதனால பக்கமா கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து கத்திரிக்கோள் கீழே கீழே போட்டுட்டா இதாயிடும், ஷார்ப் போயிடும்ல. அதனால இது சின்னதா வாங்கி வச்சுக்கிறது. புரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து புடவைக்கு ஓரம் அடிக்க போறோம். இந்த புடவைக்கு ஓரம் அடிக்கணும். இது வந்து ஃபால்ஸ் ஒரு சாரிக்கு அடிக்கணும். அந்த சாரி எடுங்க. சோஃபா இதுவா நான் உட்காந்துருக்கேன்? அதுவா? நம்ம வந்து மோட்டரும் வச்சிருக்கிறோம். மோட்டரும் வச்சிருக்கல? மோட்டரும் வச்சிருக்கிறோம். ஆனா வந்து மோட்டர் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல. மோட்டர் ஏன் யூஸ் பண்ணல? அது இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அது வச்சா சல்லுன்னு. மோட்டர் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. கொஞ்சம் நல்லா கத்துப்போம். மோட்டர் சல்லுன்னு இழுக்குது. காலை வச்சா ஸ்பீடா போகுது. உனக்கு வந்து கஷ்டமே இல்லாம உனக்கு மோட்டர்லாம் ஃபிட். எது மோட்டர் காட்டு? இதுல வந்து கரண்ட் ஒயர் போட்டு வரும். இது வந்து ஒயர் கீழே ஒரு ஒயர் இருக்கும். அதை வந்து அட்டாச் பண்ணி காலால பெடல் இருக்கும். இந்த ஒயர் இருக்கு தெரியுமா? பெடல் ஒயர். இந்த பெடல் ஒயர் அவுத்து விட்டு அந்த பெல்ட்டோட ஒயரை போட்டு நம்ம இப்படி லைட்டா டச் பண்ணாவே போதும், சல்லுன்னு இழுத்துது. எவ்வளோ சொகுசாக வாங்கி கொடுத்துருக்கேன் மத்திய மிஷினு. நான் துணியேன்னு தைக்க ஆரம்பிக்கல, அது கட்டி உனக்கு மிஷின்லேருந்து எல்லாமே உனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். சரி, ஓகே. எப்படியோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இப்போ முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இல்ல முடிக்கிற ஸ்டேஜ்லாம் இன்னும் ஏன் அதான் மிஷின் வாங்கிட்டு அதை ஓரம் அடிக்கிற உக்காந்து. அப்புறம் ப்ளவுஸ் தான் வந்துருச்சு, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு தான் முக்கால்வாசி வேலை என்னை பொறுத்த வரையும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் உனக்கு அது கட்டிங் வரல.
இன்னும் எனக்குன்னு இல்லை அங்கே 6 மாதம் செய்கிறவங்களுக்கே இந்த கட்டிங் சொல்லி தரல அவங்க. அவங்க ஃபீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் தான் சொல்லி தராங்க. அதனால நம்ம ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ வந்து நான் புடவைக்கு வந்து ஓரம் அடிக்க போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன டபுள் துணி வச்சு தைக்கிற? என்னது அது? இது ஃபால்ஸுங்க சாரிக்கு. ஃபால்ஸா? ஒரு ஃபால்ஸ் அடிக்க 60 ரூபா தெரியுமா? இப்போ நீனே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அடிக்கிறதுக்கு? நானே அதனாலே மேக்ஸிமம் நான் ஃபால்ஸ் வாங்கி அடிக்க மாட்டேன். எனக்கு வாங்கி அடிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் ஃபால்ஸ் அடித்தா நல்லா இருக்கும். ஓ, எது ஃபால்ஸு? அதான் ஃபால்ஸா? இதான் ஃபால்ஸ். எதுக்கு இது தைக்கிறது? இது எதுக்கு இது? இது அடி பீஸ். இது ஃபால்ஸ். இது வந்து ஃபேன்சி சாரி மாதிரி மெலிசா இருக்குல்ல, அதனால இந்த ஃபால்ஸ் கொடுத்தா நம்ம நடக்கும்போது கொஞ்சம் மொத்தமா இருக்கும் துணி, அதனால நல்லா இருக்கும். அதனால ஃபால்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நான் எனக்கு எல்லா சாரிக்கும் ஃபால்ஸ் கொடுத்து தைக்கணும்னு ஆசை தான். அது ஒரு நேரம் அப்படியே வந்துடுவேன். ஆனால் இப்போலாம் வரமாட்டேன். இப்போலாம் நான் வாங்கிட்டு வந்து நானே அடிப்பேன். நானே 2-3 சாரிக்கு ஃபால்ஸ் அடிச்சிட்டேன். நிறையா ஃபால்ஸாக வாங்கி இறக்குற பெண்ணுமே எந்தெந்த புடவைக்கெல்லாம் தைக்கணுமோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன் வாங்கி தைக்கிறதுன்ட்டு. இப்போ வந்து நீனே தைக்கிறதுனால எல்லாத்துக்கும் வாங்கி அடிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்து நான் அடிச்சுக்கிறது. அப்பப்போ கடைக்கு போகும்போது ஒன்று வாங்கிட்டு வந்து அடிச்சுக்க வேண்டியதா. சரி, ஓகே. எப்படியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சரி. சரிதானே? அடிச்சுட்டு காமிக்கிறேன். இது இன்னொரு சாரி ஓரம் அடிக்கணும். அதுவும் அது வந்து ஓரம் அடிக்காம அவங்க கொடுத்து விட்டாங்க. அதனால அதையும் ஓரம் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும். பாருங்க, நான் ஃபால்ஸ் அடிச்சுட்டேன். இப்படிதான் தெரியும். சரி, பேக் இது வந்து பின்னாடி சாண்டல் கலர். இது வந்து ஃப்ரண்ட்ல பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் கல். இது தெரியுதா வீடியோல? இது ஃபுல்லா ஸ்டோன். இந்த சாரி வந்துங்க என் வீட்டுக்காருக்கு பிடிக்கலையா. இது வந்து எனக்கு பிடிச்சி நான் எடுத்தேன். இது வந்து சிம்பிளா இருக்குங்க, டீசெண்டா இருக்கும். கட்டினா உடம்புல இருக்கிறதே தெரியாது, மெலிசா இருக்கும். அது வந்து அவருக்கு வந்து இந்த கலர் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கவே வேணான்னாரு. நான் அப்போ வந்து இங்கே வெளில போயிருந்தேன். அப்போ தான் எடுத்து கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா, அதனால இதை நான் எடுத்தேன். இது வந்து நம்ம வந்து இப்போ ஃபால்ஸ் அடிச்சிட்டோம். ஃபால்ஸ் அடிச்சுட்டு இந்த குஞ்சம்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்து ஃபுல்லாக வந்து ஓரம் ஃபுல்லாக அடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சா வேலை? முடிஞ்சிருச்சா வேலை? முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 சாரிக்கு ஓரம் அடிக்கணும். இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் அடிக்கணும். சரி, ஓகே. சரி, ஓகேங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க நான் அப்பப்போ கண்டிப்பாக இது வந்து நம்ம தையல் கிளாஸ் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதுங்க. நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, நான் இல்லைன்னா சொன்னாங்க. ஒரு மூளையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். மூளையை பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுப்போம், சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால முடியாதுதா, சரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. உன்னால எல்லாம் முடியும். சரியா? சரி, ஓகே. ஓகே, ஓகேங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தாங்க நான் வந்து என்னுடைய துணியை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டியா? ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. உண்மைதாங்க, அதான் உண்மைதான். சரி, ஓகே. என் வீடியோ பிடிச்சினா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.